இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடியற்பதரான புனித அந்தோணியாரின் பக்தர்களே, நாம் இன்று தாய் திருச்சபையோடு இணைந்து புனித பர்ணபா என்பவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். அதை மையமாக வைத்து நாம் ஒரு சில சிந்தனைகளை பெற்றுக்கொள்ள முயற்சி எடுப்போம் நமது வாழ்வுக்காக. இது என்னான்னு தெரியும் இல்லையா? இது என்ன? ரசபாத்திரம், சாலிஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எனக்கு அவசரமாக தண்ணி தாகம் எடுக்குது, அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குடிக்கலாமா? நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறேன், ஒரு பெக்கு பிராந்தியை ஊற்றி அடிக்கலாம். இதில் அடிக்கலாமா? அடிக்கக்கூடாது. இதில் என்னத்தை தான் ஊற்றலாம்? திராட்சை ரசம் ஊற்றப்பட்டு அதில் ஒரு துளி தண்ணீர், நாம் அதில் இணைக்கப்படுகின்றோம் என்று காட்டுவதற்காக ஒரு துளி தண்ணீர் இதில் ஊற்றி திருப்பலியிலே வசிக்கிற நேரத்தில் அந்த ரசமானது எதுவாக மாறுகிறது? இயேசுவின் இரத்தமாக மாறுகிறது. எனவே இயேசுவின் இரத்தத்தை தாங்கும் பாத்திரமாக இது இருக்கின்ற காரணத்தினால் அதற்காகத்தான் இதை ஒதுக்கி வைக்க வேண்டும். பாப்பானவர் வந்துட்டார், சிஸ்டங்களை பார்க்குறதுக்காக வந்துட்டார், பெரிய பதவியில் இருக்கிறாரு, அவருக்கு இதில் டீ கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இதை எடுத்துகிட்டு போவாங்களா சிஸ்டருங்க? எடுத்துகிட்டு போவாங்களா? அன்பானவர்களே, எல்லோரும் நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். நான் கையிலே ஏந்தி இந்த சாலிஸ் ரசபாத்திரம் என்று சொன்னீர்களே, இதை எதற்காக ஒதுக்கி வைத்தோம்? திருப்பலியில் கிறிஸ்துவின் திரு இரத்தமாக மாறக்கூடிய அந்த நிகழ்வுக்காக, அந்த வசீகர நிகழ்வுக்காக இது ஒதுக்கி வைக்கப்பட்டது. இதை வேறு எதற்கும் நாம் பயன்படுத்தக்கூடாது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பிரசங்கம் முடிகிறவர்களையும் இதை பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த வகையில் நாம் சிந்தித்தால் அழைப்பு, இந்த அழைப்புன்னு ஒரு வார்த்தையை கேட்டவுடனே குருக்கள் கன்னியர்கள் இவர்களுக்கு தான், அவங்க தான் அழைக்கப்பட்டவர்கள் அப்படி என்று ஒரு சில தவறான எண்ணங்களை நாம் வைத்து விடுவோம். அது தவறு. இல்லறத்தில் இருக்கின்ற பொதுநிலையினரும் அழைப்பு பெற்றவர்கள்தான். நாங்கள் குருக்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால், அவர்கள் அருள் சகோதரிகளாக இருக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றால், குடும்பத்தில் இருக்கின்ற கணவன் என்ற ஸ்தானத்திற்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார், மனைவி என்ற ஸ்தானத்திற்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார், பெற்றோர் என்ற ஸ்தானத்திற்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார், பிள்ளைகள் என்ற ஸ்தானத்திற்கு அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களும் அந்த பணிக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். குருக்கள் குருவாக இருப்பதற்கு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், அருள் சகோதரிகள் அருள் சகோதரிகளாக இருப்பதற்கு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். இந்த கணவன் இந்த பெண்ணுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவர், இந்த பெண் இந்த கணவருக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவள். இப்படிப்பட்ட சிந்தனை இருக்கின்ற போது குடும்பத்திலே நிறைவான அன்பு, பிரமாணிக்கம், தவறாத ஒரு வாழ்க்கை அதில் இருக்கும். நான் இவருக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவர், எனவே அந்த வகையில் நான் வாழ வேண்டும். நாளைய தினத்தில் என்ன சிறப்பு நிகழ்ச்சி? நாளைக்கு என்ன சிறப்பு நிகழ்ச்சி? பள்ளிக்கூடம் திறக்க போகுது. மறுபடியும் பள்ளிக்கூடம் திறக்க போகுதுன்னா, இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் உங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டியது, இந்த வயதிலே இந்த வகுப்பை படிப்பதற்காக நான் ஒதுக்கி வைக்கப்பட்ட மாணவன் மாணவி. இந்த பொறுப்புணர்வு இல்லை என்றால் நீ யாரும் எதையும் செய்யவும் மாட்டோம். நான் சாமியாராக ஒதுக்கி வைக்கப்பட்டவன் அப்படின்னு நினைக்கலன்னாக்கா, நான் சாமியாருக்கு ஒரு வாழ்க்கை இல்லாமல் வேறு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். எனவே அன்பாளர்களே, ஒவ்வொருவரும் இதை ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒதுக்கி வைக்கப்பட்டது, அதற்குத்தான் அதை பயன்படுத்த வேண்டும், வேறு எதற்கும் இதை பயன்படுத்தக்கூடாது. எனவே இந்த கருத்தானது ஒவ்வொருடைய மனதிலும் ஆழமாக இருக்கின்ற போது சிறப்பான இந்த இறைப்பணி வாழ்க்கை இருக்கும், சிறப்பான இல்லற வாழ்க்கை இருக்கும், இல்லறத்திலே அந்த மகிழ்ச்சி இருக்கும், நிறை மகிழ்ச்சி இருக்கும். இது எல்லாம் இன்று குறைந்து கொண்டிருக்கின்றது என்றால், நான் யார், எதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவன் என்பதை ஒவ்வொருவரும் மறந்துவிட்ட காரணத்தினால்தான் இன்று பலவிதமான சிக்கல்கள், தேவையில்லாத சிக்கல்கள் எல்லா இடத்திலும் வந்து எல்லா வகையிலும் சீரடித்து கொண்டிருக்கின்றது நமது திருச்சபையை. எனவே அன்பானவர்களே, இன்ற நாளில் கோடியற்பர் புனித அந்தோணியார் நாம் அனைவரையும் இங்கே இழுத்து வந்திருக்கின்றார் என்றால், இங்கே பார்த்தாக்கா கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. என் பங்கில் இருக்க வேண்டியவங்களாம் அங்கே இருக்கிறாங்க.
என் கிளைப்பங்கில் இருக்க வேண்டியவங்களும் அங்கே இருக்கிறாங்க. அப்படி பார்த்தாக்கா எல்லாரும் இழுக்கக்கூடிய சக்தி இயேசுவுக்கு இருக்குதோ இல்லவோ, அன்னை மரியாளுக்கு இருக்கோ இல்லையோ, அந்தோனியாருக்கு இருக்குது. அந்தோனியாருக்கு பயந்து தான் ஆகணும். ஏன் நான் வழக்கமாக சொல்லுவேன், அவர் ஓட்டுற பேயெல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறார். நீ அடங்காத இருந்தன்னு வச்சுக்க, அந்தோனியாருக்கு அந்த அடக்கின பேய் ஏதாவது ஒன்று அவுத்து ஓ மேலே விட்டுருவார். அடக்கின பேய் ஏதாவது உன் குடும்பத்து மேலே விட்டாருன்னா அவ்வளோதான், சீரழிஞ்சு விடுவார். இது ஒரு பயமுறுத்தலுக்காக கிடையாது. அப்படி அந்தோனியார் இழுக்கின்றார் என்றால் எப்படிப்பட்ட சக்தி படைத்தவராக இருக்கின்றார். மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு அடைமொழி அவருக்கு இருக்கிறது, கோடி அற்புதர். கோடி அற்புதர். இந்த கோடி அற்புதத்தில் ஒரு அற்புதம் எனக்கு கிடைக்கலையே நினச்சி ஏங்கி பார்க்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட விதத்தில் தான் அவர் ஈர்க்கின்றார் என்றால், ஈர்த்த இந்த நாளிலே உங்களுக்கு ஈர்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இன்றைக்கு கிடைக்க வேண்டியது, நான் ஒதுக்கி வைக்கப்பட்டவன். இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்று நாம் இந்த திருத்தூதர் பர்னபா என்பவருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அதற்காக அங்கே நாம் வாசிக்க கேட்டதை எல்லாம் என்ன, பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கின்றேன். யார் சொல்வது? தூய ஆவியார் அந்த மக்களிடம் சொல்லுவார். தூய ஆவியாரே சொல்லுகின்றார் என்றால் பாருங்கள், குருத்துவ திருநிலைப்பாட்டுக்கு நீங்கள் வந்திருப்பீர்கள். அங்கே பரிசுத்த ஆவியார் மேல் இறங்கி வர வேண்டும் என்று பேராயர் களம் வைத்து ஜபித்த பிறகு அந்த கூட்டு திருப்பலி நிறைவேற்றுகின்ற அத்தனை குருக்களும் வந்து அவர்கள் மீது தலையில் கையை வைத்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜபிப்பார்கள். அந்த பரிசுத்த ஆவி தான் சொல்லுகின்றார், நீ இன்றிலிருந்து எனக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவன். எனவே தூய ஆவியார் அந்த மக்களை பார்த்து, பர்னபாவையும் சவுலையும் நான் தனிப்பட்ட பணிக்கென அழைத்திருக்கின்றேன், அந்த பணிக்கென அவர்களை ஒதுக்கி வையுங்கள். ஒதுக்கி வையுங்கள். வேறு எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் தான் சொன்னீங்க, நானா சொன்னேன். இதை பற்றி, இதனுடைய அருமை பற்றி நான் சொல்லலை, உங்களுக்கு தெரிந்திருந்தது. எனவே ஒதுக்கி வையுங்கள் என்ற ஒரு நிலை. இந்த ஒதுக்கி வைத்தல் என்ற நிலை வந்த பிறகு எல்லாத்திலையும், துறவரம் இல்லறம் எல்லாவற்றிலும் வழக்கமாக இந்த கல்யாணத்தில் பல முயற்சிகள் எடுக்கின்றீர்கள். என்னென்ன முயற்சி? முதல்ல பொண்ணு பார்க்குறது, அப்புறமா சாமியார்ட்ட வந்து பேசி ஓலை எழுதுறது, ஓலை வாசிக்கிறது, அப்புறமா கல்யாணம். நான் அவர்களுக்கெல்லாம் ஒரு சில நேரத்தை சொல்லி பார்த்துட்டு நம்ம சொல்லி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு நினச்சிப்பேன். இந்த திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யும் போதெல்லாம் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? பேப்பரில் குறித்து ஒன்றும் விட்டுறக்கூடாது என்று என்னத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணுவீங்க? எந்த மண்டபம், என்னென்ன சாப்பாடு, என்னென்ன நகநெட்டு, எல்லாவற்றையும் குறிப்பெடுப்பீர்கள். அதில் எந்த குறையும் வந்துவிடக்கூடாது. திருமணத்திற்கு வருகின்றவர்கள் என்னையா நீ திருமணம் பண்ண என்று குறை சொல்லிவிடக்கூடாது என்று பார்த்து செய்வோம். ஆனால் நான் சொல்ல ஆசைப்படுவேன், அவர்களை என்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக வரன் தேட ஆரம்பிக்கின்றீர்களோ அன்றிலிருந்து நவநாள் வைத்து ஜபித்தால் மிக மிக அருமையாக இருக்கும். யாராவது செய்திருக்கீங்களா? யாராவது செய்திருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஒருத்தவங்க கை தூக்குனாங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த இன்னொரு கை தூக்குனார், அவருக்கு இப்போ தான் தைரியம் வந்தது. எனவே என்பார்களே, அதை நாம் செய்ய வேண்டும். நவநாள் எடுக்க வேண்டும். அன்றிலிருந்து என் மகனுக்கு கிடைக்கும் பெண் நல்லவளாக இருக்க வேண்டும், என் மகளுக்கு கிடைக்கின்ற அந்த ஆண்மகன் நல்லவளாக இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் இங்கே பாருங்கள், ஒதுக்கி வையுங்கள் என்று தூய ஆவியார் கூறுவார். அதற்கு பிறகு அவர்கள் நோன்பிருந்து, அதனால் தான் சொன்னேன், திருமணத்தில் இவளுக்கு அவன் என்று ஒதுக்கி வைக்கின்ற போது அங்கே அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். இதைத்தான் அவர்கள் செய்தார்கள். எனவே ஒதுக்கி வைத்த இந்த சவுலும் பர்னபாவும் அந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அவர்களுக்காக நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனென்றால் இறை சக்தி இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கின்றார். ஜெபித்தார்கள். அதற்கு பிறகு தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி, இதுக்கு முற்பாடு போங்கப்பா. எனவே நோன்பிருந்து அந்த நவநாள் எழுத்து திருமணத்திற்காக செய்து, சிஸ்டர்ஸுங்க ஃபாதர்ஸுங்களாம் பார்த்தா ரெட்ரீட் போயிட்டு தான் வருவாங்க. ரெட்ரீட்டில் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்துவிட்டு அதற்கு பிறகு வந்து அந்த நிகழ்வு அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து, போங்கப்பா 2 பேரும் போய் 2 சந்தோஷமாக குடும்பம் நடத்துங்க, நீங்கள் போய் நல்ல குருவாக இருங்க, நீங்கள் போய் நல்ல அருள் சகோதரியாக இருங்கள். எனவே அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இதுதான் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது.
இதை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எக்காரணத்தை முன்னிட்டாவது ஒருவன் தன் மனைவியை விலக்கிவிடுவது முறையா என்று இயேசுவிடம் வந்து கேள்வி கேட்டார்கள். படைத்தவர் தொடக்கத்திலிருந்தே அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்றும் அவர்களின் இருவரல்லர், தன் தாய் தந்தையை விட்டு அவர்கள் ஒன்றாக இணைந்திருப்பார் என்று நீங்கள் வாசித்ததில்லையா? எனவே படைப்பின் தொடக்கத்தில் என்றால் ஆதாமேவள் அந்த காலத்தில் முத கல்யாணம். ஆனால் உனக்கென அந்த திருமணத்தின் குடும்பத்தின் படைப்பு என்பது என்று உன்னுடைய திருமண திருப்பல் நடக்கிறதோ அன்று. எனவே அந்த தொடக்கத்திலிருந்து நீ அந்த பிரமாணிக்கும் ஒதுக்கி வைக்கப்பட்டவன் என்ற நிலையிலே நாம் வாழ்கின்ற போது எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்பானவர்கள். இந்த ஒதுக்கி வைத்தல் என்று எண்ணுகின்ற போது நிறைய நேரத்தில் எனக்கு எதை நம்பி என்னை ஒதுக்கி வைத்தார், எந்த வகையில் நான் தகுதியானவன் என்று ஆழ்ந்து சிந்திக்கின்ற போது நான் அதற்கு தகுதி இல்லாதவன். என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னுடைய பலகீனங்கள் எனக்கு தெரியும். எனவே இந்த விதத்தில் பலகீனமாக இருக்கின்றேன் என்று பதுக்கிக் கொள்ள ஆசைப்படவில்லை. பலகீனமாக இருக்கின்ற என்னை பலப்படுத்தி பயன்படுத்துவார் இறைவன் என்று தான் அவரிடம் என்னையை கொடுத்திருக்கின்றேன். இந்த உன் புகழை பாடுவது அந்த பாடலில் இந்த 2வது ஸ்டான்ஸா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது ஸ்டான்ஸா என்ன? பல்லுயிரை படைத்திருப்பாய் நீ என்னையும் ஏன் படைத்தாய். இந்த கேள்வியை ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். என்னை ஏன் படைச்ச? அடுத்த வரிகள் மிக மிக அருமை. பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். தூயாவி நன்றாக உந்தி அவரை அந்த பாடலை ஏற்ற வைத்திருக்கின்றார். எனவே இந்த வரிகளை ஒவ்வொரு கணவனும் மனைவியும் ஒவ்வொரு குருவும் கன்னியாஸ்திரியும் பாடிக்கொண்டே இருக்கின்ற போது அவர்கள் தங்களுடைய நிலையை உணர்ந்து கொள்வார்கள். எனவே பதறான என்னை பலப்படுத்தி ஆண்டோர் பயன்படுத்துகின்றார் என்றார். என் வழியாக எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ அதையெல்லாம் நான் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். புனித பர்னபா அவர் ஒரு இணைப்பு கோளாக இருக்கின்றார். ஏனென்றால் பவுல் தமஸ்கு நகருக்கு செல்லுகின்ற போது அந்த இறை அனுபவம் பெற்ற பிறகு அவரை அனனியாவிடம் ஐயோ அவனை தெரியாதவனுக்கு அவன் தான் நம்ம சபையை அழிக்கிறதுக்கு எல்லா இடத்துக்கும் போகிறான், எல்லாரையும் கூட்டு போய் சாவடிக்கிறான் என்று சொன்னபோது அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு அவரிடம் சொல்லுவார். அதே போன்று சீடர்களும் வருகின்ற போதும் தயங்குவார்கள். எனவே அப்படி தயக்கத்தோடு இருக்கின்ற நிலையில் அவர்களை சரிபடுத்தி அவரை ஏற்றுக்கொள் என்ற ஒரு செயலை செய்தவர் தான் புனித பர்னபா. அந்த செயலை அவர் செய்து அங்கே அவருக்கு நல்லவராக அவரை சீடர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் காரணமாக இருப்பார் அன்பானவர்களே. அடுத்தபடியாக இந்த ஒன்றுக்கும் உதவுவதாக இருப்பார். இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்ற நிலையில் இவரையும் ஊக்கப்படுத்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தான் இவர் செயல்படுவார். ஏனென்றால் இந்த பர்னபா என்ற பெயருக்கு நாம் நன்றாக வாசித்து பார்த்தோம் என்றால் திருத்தூதர் பணியிலேயே அதற்கு விளக்கம் இருக்கிறது. 4ஆம் அதிகாரத்திலே சைப்ரஸ் தீவை சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். அவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்ற பொருள்படும் பர்னபா என்ற பெயரை கொடுத்தார்கள். எனவே அந்த பெயருக்கு ஏற்றவாறு அவர் வாழ்ந்தார். அந்த பெயருக்கு ஏற்றவாறு ஊக்கப்படுத்தினார். ஊக்கம் குறைந்த நிலையில் இருக்கின்ற அந்த சின்னப்பருக்கு சவுலுக்கு அவருக்கு அந்த இணைப்பை ஏற்படுத்தி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலும் பார்ப்போம். அந்தியோக்கியா நகருக்கு சென்று அங்கு இருக்கின்ற கிறிஸ்தவர்களை பார்த்து அவர்களை விசுவாசத்தில் ஊக்கப்படுத்தினார். யார்? இந்த பர்னபா. எனவே என் பெயருக்கு ஏற்றவாறு இருக்கின்ற பண்பு நலன்களை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் பேர் என்ன வைக்கிறோம்? நெட்டில் தேடி பார்த்து வைக்கிறோம். பைபிளில் தேடி பார்த்து வைக்கிறவங்க இருக்கிறாங்க, நெட்டில் தேடி பார்த்து வைக்கிறவங்க. நெட்டில் இருக்கிற பிள்ளைகள் நெட்டு கைண்ட மாதிரி தான் ஆகிடுது. அது பெயர் கூப்பிடுவதற்கு நன்றாக இருக்கும். ஆனால் விவிலியத்திலிருந்து தேர்ந்தெடுக்கின்ற போது அந்த பெயருக்கென்று ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் வாழ்வார்கள். அடுத்தபடியாக நாம் இந்த பர்னபாவிடம் பார்ப்பது, அவர்தான் பவுலாக மாறிய சவுலை கொண்டு வந்து சீடர்களுடைய இணைப்பை ஏற்படுத்துவார். ஆனால் அதற்கு பிறகு அவரோடு இணைந்த பிறகு இந்த ஒதுக்கி வைத்த செயலுக்கு பிறகு அவருக்கு முன்னிடம் கொடுப்பார். நீங்கள் செல்லுங்கள், ஸ்நாபகர்களுக்கும் இயேசுநாதருக்கும் இந்த இடையே இருந்த உறவை போன்று அவர் வளர வேண்டும், நானும் குறைய வேண்டும் என்ற விதத்திலே பவுல் அவர் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் அவருக்கு ஊழியனாக இருப்பேன், 2ஆம் இடத்தில் இருப்பேன். 2ஆம் இடத்தில் இருப்பது என்று மிக முக்கியமான ஒன்று. யாரால் முடியாது. யார் பெரியவன் குடும்பத்தில்? நீயா நானா? இதனால் தானே சண்டை வருகிறது. எனவே அன்பானவர்களே, இந்த பர்னபா சவுலை முன்னிலைப்படுத்தி பவுலை முன்னிலைப்படுத்தி அவர் 2ஆம் இடத்தில் தான் இருந்து கொண்டு சிறப்பான பணியை செய்வார். எனவே இந்த நாளில் ஆலயத்திற்கு வந்திருக்கின்ற நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதெல்லாம் இந்த கருத்துகள். இதை உணர்ந்து கொண்டு இதை சீராக்குவதற்கு வேண்டிய அருளுக்காக நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் செய்வோம்.
இந்த ஊக்குவித்தல் அந்த பணியை செய்வது. பார்த்தோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்ற போது, இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், இவர் மக்களிடங்களுக்கு நீதி அறிவிப்பார், சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார், நீதி வெற்றி பெற செய்வார், அதோடு நெறிந்த நாளனை முறியார், புகையும் திரியை அணையார். ஊக்குவிப்பது இதுதான் இயேசு செய்தது. எனவே இயேசுவிடம் கண்ட பண்பைத்தான் புனித பர்னபா தன் வாழ்க்கையில் கடைபிடித்தார். அந்த பர்னபாவிடம் கண்ட பண்பை நாமும் நம் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு நான் யார் என்பதை உணர்ந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவன். எந்த வகையில் எல்லோரும் இங்கு இருக்கின்ற எல்லோரும், ஆலயத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்றவாறு அந்த சிறப்பை உணர்ந்து வாழ்வதற்கு வேண்டிய அருளுக்காக திருப்பலியில் தொடர்ந்து வேண்டுவோம். ஆமீன்.